இந்த இரண்டுமற்று வள்ளுவர் சொல்கிறாங்க, வேண்டுதல் வேண்டாமை, இரண்டுமற்று இருக்கும் நிலை என்பது உச்சக்கட்ட நிலை. ஆனால் இரண்டோடு இருப்பது மனித நிலை. அந்த இரண்டிலே நன்மை தீமை உண்மை பொய்மை என்று பிரிப்பது மனித நிலை. அந்த உண்மையையும் பொய்யையும் பிரித்து கொண்டு எதெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும், எதெல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும் வாழ்வது மனித நிலை. சரி, இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால், இந்த உடலியல் ரீதியாக ஏற்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் விஞ்ஞான ரீதியாக விளக்குகிறது. இதில் இந்த மனிதனை பாருங்கள். இப்போ மனிதன் சொன்னீங்களே, இந்த மனிதன் என்ன பண்ணுறான்? என்ன சார், உலகத்தில் நிரூபிக்கப்பட்டு இந்த படத்தில் இவர் இருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டு தடயவியல் நிபுணர்கள் நிரூபிக்கப்பட்ட பிறகு அந்த சாமியார் சொல்லுகிறார், நான் எந்த தவறையும் செய்யவில்லை. நினைத்து பாருங்களேன், சட்டப்படி செய்யவில்லை. அதற்கு வேறு வழக்கறிஞர்கள் சென்று, நம்ம வழக்கறிஞர்கள் சென்று சட்டப்படி செய்யவில்லை. அதே மாதிரி சட்டமும் இந்தியாவில் இல்லை. சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அவர்கள் விரும்பினால், எப்படி பற்றியெல்லாம் கொண்டு விட்டாங்க பாருங்கள். நீ விரும்புவது சரியா, அந்த பெண் விரும்புவது சரி, ஆனால் நீ செய்கின்ற ஒவ்வொன்றும் சாதாரண ஒரு மனிதனை அளப்புகிறது, அலைக்கழிக்கிறது. அவன் கேட்டவுடனே ஷாக் ஆகிறானே, நீ செய்து கொள். இப்படித்தான் சார் வேதாந்தத்தை இவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். மேடையில் ஏறி பேசுகிறார்கள். அவரெல்லாம் பேசும்போது, இந்த மாட்டுனார் இந்த சாமியார் பேசும்போது, அந்த பேச்சை கேட்கும்போது நமக்கு இன்னும் எனக்கு கோபம் வர மாட்டேன் என்கிறது அவர் மேலே. இவ்வளவு பேச்சையும் திறமையும் உனக்கு அறிவையும் பெற்றிருக்கிறாயே, இது மிஸ்யூஸ் பண்ணிட்டேல. அதைத்தான் சொல்கிறேன். நாங்கள் மறுபடியும் நீ சரியாயிட்டே, நான் பண்ணினது தவறு, நான் பண்ணினது இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு கிளின்டன் மாதிரி நீ சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அங்கே தான் சார் இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்து மதம் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது, கிறிஸ்டியானிட்டி மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. கிறிஸ்டியானிட்டி எந்த தவறுமே பண்ணலையே சார். என்ன பண்ணியிருக்குது? அது தனியாக ஒரு மதம் எந்திரிச்சு அடிச்சுன்னா, கிறிஸ்டியானிட்டி என்ற போர்வையிலே, இந்து மதம் என்ற போர்வையிலே, இப்படி ஒவ்வொரு அந்த மதத்தை, பௌத்த மதம் என்ற போர்வையிலே இலங்கையிலே பௌத்த துறவிகள் வெட்டுகிறார்கள். இந்த இலங்கை பிரச்சனை நடக்கும்போது அப்போ எல்லாரும் சொன்னாங்க, பௌத்த துறவிகளே கத்தியை வச்சுக்கிட்டு வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்த மதமாக சொல்லிச்சு, இயேசு கிறிஸ்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு சார். இதை மிஸ்யூஸ்டு. இப்போ வேதாந்தத்தை படிப்பவர்கள் மட்டுமல்ல, வேதாந்தத்தை ஃபாலோ பண்ணுபவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற இதை வைத்து மறுபடியும் எங்கே வர்றீங்க பாருங்கள். வேதாந்தம் சொல்லவில்லை இத்தனை கோடி ரூபாய் நீ சம்பாதித்து விடுன்னு. வேதாந்தம் எந்த வேதாந்தமும் சொல்லவில்லை. யாராச்சும் சொல்லியிருக்காரா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இத்தனை கோடி ரூபாய் நீ இப்போ சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கா? எனக்கு கிறிஸ்டியனாக கேட்குறவங்க பூரா பதில் சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய கட்டடத்தை நீ கட்ட வேண்டும் என்று சொல்ல, மானுடத்திற்கு பயன்படு, உண்மையாக இரு, உன்னை போல பிறரை நேசி. மறுபடியும் மானுடம் மானுடம் மானுடம். எல்லா வேதாந்தமும் மானுடத்தை தான் பேசும், சொல்லும். எங்கே சொல்லுங்க? ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வள்ளுவம் கூட சொல்கிறது பொருள் செய் என்று சொல்லுகிறது. ஆனால் அதை அப்படியே வள்ளுவம் திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி பொருள் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது. எங்கேயாச்சும் இன்றைக்கி நீங்கள் வச்சுருக்க சட்டத்திட்டங்கள் படி கோடிக்கணக்காக இன்றைக்கி 72,000 கோடி ஸ்விஸ் பேங்கில் போனது மாதிரி சொல்லப்பட்டு இருக்கிறதா? நீங்கள் மனிதன். இப்போ அந்த இடத்துல தான் பிரிக்கிறோம். எண்ணம் உருவாகி, எண்ணத்திலே நெகட்டிவான எண்ணங்கள் உருவாகி, கம்பேரிசன் ஒப்பிடுதல்களினால் மனிதன் பண்ணிய அத்தனை விஷயத்திற்கும் நீங்கள் ரொம்ப அதிக கூட்டம். இந்த தவறு பண்ணக்கூடியவர்கள், எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடியவர்கள், எதுவும் சட்டத்திலிருந்து தப்பிப்பவர்கள், எல்லாரும் பல கோடி பேர் ஆயிட்டோம். நம்ம வள்ளுவம் ஒருத்தர் தான் இருக்கார், ஒருத்தர் தான் இருந்திருக்கார். 2000 வருஷத்துக்கு மேலே இருந்த ஒருத்தர் தான் இன்றைக்கி. இயேசு ஒருத்தர் தான் இருந்திருக்கார். அவர் மாதிரி இன்னொரு 15-20 இயேசு கிறிஸ்டியானிட்டியில் தோன்றவில்லை. வள்ளுவர் மாதிரி இந்து மதத்தில் இன்னொரு 50-60 வள்ளுவர் தோன்றவில்லை. அவங்க பாவம் சொல்லத்தான் முடியும். ஆனால் அதில் இருக்க உண்மைகளை உன்னால் ஃபாலோ பண்ண முடியலைன்னு சொல்லி விலகுனா பரவாயில்ல. அதில் ஒரு கூட்டம் அது இல்லை, அது பொய். பட் ஒரே ஒரு விஷயம், இதை அப்படியே திருப்பி பார்க்கணும். மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிறது. மனிதன் தான் மிஸ்யூஸ் பண்ணுகிறான்.
இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ இன்னொரு சாமியாரை பிடிச்சாங்க, அந்த சாமியாரை நெட்டில் போட்டாங்க. அப்போ அந்த சாமியார் வந்து என்ன சொல்லுகிறாரு, அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து நான் பேட்டி கொடுக்க மாட்டேன்றார். ஒரு சாமியார் பிடிபட்டு வெளியே வந்துட்டார். அப்புறம் இன்னொரு சாமியாரை வந்து டெல்லியில் பிடிச்சாங்க, ஒரு சாமியார். இப்போ பாருங்களே, சாமியார்கள் பூரா அமைதியாக இருக்கான். எந்த சாமியார், ஒரு சாமியார் நான் பார்த்தேன், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போயிட்டு இருந்தார். என்ன சாமி இப்படி நீங்கள் மாறிட்டு? இல்லை காவியை போட்டாலே எங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா வெளியே போகும்போது எல்லா சாமியார் மாதிரி தானே நம்மளை பார்ப்பாங்கன்னு சொல்லி வெளியே வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அங்கே இருக்கும்போது வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதில் வந்து ஒரு நகைச்சுவை இல்லைங்க, மிஸ்யூஸ் ஏன் பண்ணுறீங்க நீங்கள்? சாமியார்கள்லாம் மிஸ்யூஸ் ஏன் பண்ணுறீங்க? இந்த பூமி நடக்கிற ஒரு விஷயத்தை நான் அவதாரம் என்று சொல்லி விடுவது. அடுத்தாப்புல மக்களெல்லாம் அவதார புருஷன். என்ன அவதார புருஷன்? கடவுள் அவதார புருஷன். அடிக்கடி நான் கேட்பது, நீ ஒரு சூரியனை படைக்க முடியுமா? அதுக்கு இயேசு பரவாயில்லைன்னு சொல்கிறேன். அழகாக சொல்கிறார். நான் வந்து என்னுடைய பிதா சொல்லுவதை நான் சொல்லுகிறேன். அவர் அழகாக அவரை நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு இன்டலெக்சுவல் எஸ்கேபிஸ்ட்னு கூட நான் சொல்லுவேன். நான் சொல்லலைன்றார் அவர். பரவாயில்ல. இவன் என்ன சொல்கிறான், நானே நேரடி அவதாரம் பண்ணுறான். நினச்சி பாருங்க. அப்போ சொல்கிறதோட நீ